சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ், பிரியங்கா மோகன் நடிக்கும் கேப்டன் மில்லர் ஜனவரி 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்குவதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மழை வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதி தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு நாளை மறுநாள் நேரில் சந்திக்கிறது. தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் ராஜா மற்றும் ரமேஷ்குமார். நடப்பாண்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் முழு பட்ஜெட்டுக்கு பதிலாக இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்குவதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்வார் என தெரிகிறது. இதனிடையே அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக பிரம்மாண்ட ஆலய மணி அயோத்தி சென்றடைந்தது. சுமார் 2400 கிலோ எடை கொண்ட இந்த பிரம்மாண்ட ஆலய மணி தங்கம், வெள்ளி உள்ளிட்ட அஷ்ட தாதுக்களால் தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் காரணமாக தலைநகர் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. காஷ்மீரில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்டியின் வாகனம் விபத்திற்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மெஹபூபா முஃப்டி காயங்கள் ஏதுமின்றி அதிர்ஷ்டவசமாக தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனான தலைமை தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனை கூட்டம் டெல்லியை அடுத்த துவாரகாவில் இன்று நடைபெற்றது. மக்களவைத் தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேம்படுத்தப்பட்ட வலைதள பக்கத்தை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தொடங்கி வைத்தார். ராஜா, தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தில் எந்தெந்த விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது? நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும்? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. இன்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான செய்யப்பட்ட முதற்கட்ட ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த தேர்தல் அதிகாரிகள் தனித்தனியாக விளக்கம் கொடுத்திருந்தனர். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் அந்த மாநில தேர்தல் அதிகாரிகள் பணிகள் சிறப்பாக ஆற்றியதற்காக தலைமை தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது. நாளைய தினம் இந்த இவிபி இயந்திர கோளாறு பிரச்சனை மற்றும் இன்னும் 2 மாதங்களே இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கும் நிலையில் அதற்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகள் குறித்து விளக்கமாக எடுத்துரைக்கப்படும் என கூறப்படுகிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ், பிரியங்கா மோகன் நடிக்கும் கேப்டன் மில்லர் ஜனவரி 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.